ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ போட்டு புலம்பியிருந்தேன். ஸோ நம்ம ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறப்ப நிறைய நல்ல என்ட்ரிஸ்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே தாங்க இருக்குது. ஸோ நான் எப்படியும் மே 4ஆம் தேதியிலேருந்து தான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். மே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் மே 1 லீவுன்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் மண்டேலேருந்து தாங்க ட்ரேட் எடுப்பேன். ஸோ இவன் ஆனால் பேக் டு பேக் பயங்கரமான என்ட்ரிஸ் கொடுத்துட்டே இருக்கான். என் ஸ்ட்ராட்டஜியோட என்ட்ரி ஷீட்டை அந்த வீக்கெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி 125 என்ட்ரிஸ் தான் வருது ஒரு வருஷத்துக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாதி நாள் எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிற அளவுக்கு பேஷன்ஸ் வேணும். ஸோ டெக்னிக்கலி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அது என்ட்ரி கொடுக்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி அப்படி கொடுக்காது. ஸோ ஆனால் ஆவரேஜாக பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கணும். ஸோ ஆனால் இப்போ நான் 8 நாள் கேப் விட்டதில் 7 நாள் கண்டினியூஸாக நல்ல என்ட்ரி கொடுத்துருக்கான். அதுதான் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் வந்ததே இல்லை. நம்ம கேப்பில் இருக்கும்போது இவன் வேணுக்குன்னு கடுப்பேற்றுவான். பரவாயில்ல, இவன் எவ்வளோ கடுப்பேற்றினாலும் ஏற்றுட்டும். மேலேருந்து இவனை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாரத்தில் என்ட்ரிஸ்லாம் குயிக்காக செக் பண்ணிடலாம். ஸோ மண்டே சிபிஆர்லேருந்து செமையாக கிடச்சிருந்துச்சு. ஸோ மார்னிங் ஓப்பனிங்கே அந்த சிபிஆருக்குள்ளே தாங்க இருந்துச்சு. இது மேலே ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்துச்சு. இந்த இடத்துலேயே என்ட்ராக இருக்கலாம் அப்படின்லாம் நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன். அப்படிலாம் எடுத்திங்கன்னா நீங்கள் பல டைம் அடி வாங்குவீங்க. ஸோ நிறைய டைம் இந்த மாதிரி வரும். ஸோ ஆனால் உடனே புல்லிஷாக நீங்கள் போய் என்ட்ரி ஆயிடக்கூடாது. ஸோ அது ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட் வருதான்னு பார்க்கணும். ரீடெஸ்ட் வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டா நல்லது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு தான் நான் என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இதுவே ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட் தாங்க. ஆனால் இங்கே எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிட்லைனுக்கும் கீழே தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நிறைய பேர் அப்படி வைக்கவும் மாட்டீங்க. ரொம்ப சின்னதாக ஒரு எஸ்எல் வச்சுட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஆனால் கரெக்டாக பாருங்கள் என்ன பண்ணிட்டு போயிருக்கான்னு. இவன் திருப்பி அந்த மிட்லைன் வர வந்துட்டு தான் மேலே போயிருக்கான். அந்த இடத்துல நிறைய பேருக்கு ஈஸியாக ஹண்டிங் நடந்திருக்கும். ஸோ அதான் நீங்கள் ஃபஸ்ட் லைன்லேயே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ஸ்டாப் லாஸாக தான் வைக்கணும். இல்லை சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வைப்பேன் அப்படின்னா மிட்லைனுக்கு வர வெயிட் பண்ணி வைக்கணுங்க. ஸோ இந்த இடத்துல எடுத்திருந்தா கூட ஈஸியாக 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே கொடுத்துட்டான். ஸோ 130 140 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் டைனமிக் ஜோன்ஸை நம்ம கண்டுக்க வேணாம். ஸோ அது எந்த இடத்துல அதை பார்க்கணும், எந்த இடத்துல அதை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நான் நிறைய விஷயத்த இங்கேயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு சில பேர் வருத்தப்படுறாங்க. ஸோ அதனால தான் நான் இனிமேல் லைட்டாக மேலோட்டமாக தான் சொல்ல முடியும். ரொம்ப இன்டெப்த்தாக என்னோடய மெத்தடை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனாலும் ஒரு 50-60% நான் சொல்லுவேன். உங்களால் கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, என்னோடய வீடியோஸை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணாமலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணலாம். ஸோ அடுத்த நாள் டியூஸ்டே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டிலே சிபிஆரில் இருந்தாங்க பயங்கரமாக பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனால் இதுக்கும் ரீடெஸ்ட் என்ட்ரி வந்தால் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலலாம் நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்பரான ரீடெஸ்ட் என்ட்ரி மாதிரி தான் தெரியும். நிறைய பேர் இங்கே லாங் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஏன் லாங் போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே ஆல்ரெடி பிபியிலேருந்து நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ அதுலேயும் ஒரு டபுள் டாப் வேறு போட்டிருக்காங்க. டபுள் டாப்னால் உங்களுக்கு தெரியும், 2 டைம் ஒரு டாப்பை போய் டச் பண்ணிவிட்டு ஒரு எம் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு நெக்லைன் இருக்குங்க. ஸோ இந்த நெக்லைன் பாருங்கள், அதுவும் எக்ஸாக்ட்லி பிடிஹெச் இருந்திருக்கு நெக்லைனாக. ஸோ இந்த நெக்லைனில் உடச்சதுக்கப்புறம் பாருங்கள் பயங்கரமான ஃபால் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பவர்ஃபுல்லான கான்ஃப்ளென்ஸ்லேருந்து கீழே தள்ளி விடுறப்ப, எஸ்பெஷலி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆகிறப்ப அதுக்கு கீழே உடனேலாம் சிபிஆர் இருந்துச்சுன்னா அங்கே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வெறும் சிபிஆரை மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இந்த டைனமிக் ஜோன்ஸ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் பற்றியும் அவங்களாம் தெரிஞ்சிருக்காது. இல்லை நோட்டீஸ் பண்ணாமலே விட்டுருக்கலாம் இந்த டபுள் டாப் போட்டிருக்கிறத. ஸோ அந்த மாதிரி இதை பற்றி தெரியாதவங்களாம் இந்த இடத்துல கண்டிப்பாக லாங் போயிருப்பாங்க. அதுவும் ஒரு டோஜி வேறு போட்டானுங்க, சூப்பராக ஒரு ஏசுநாதர் கேண்டில் மாதிரி போட்டாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல கண்டிப்பாக எல்லாருமே லாங் போயிருப்பாங்க. அதுவும் இந்த ஏசுநாதர் கூட ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஸ்ட்ராங்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வேறு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபர்மேஷன் கேண்டில் போட்டால் யாருக்கு தான் டெம்ப்ட் ஆகாது. நிறைய பேர் என்ட்ரு ஆயிருப்பாங்க. ஆனால் என்ட்ரு ஆன உடனே இமீடியட்லி ட்ராப் தான். ஸோ இந்த மாதிரி ட்ராப் என்ட்ரிஸ்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தாங்க இப்பவும் ஆயிருக்கு. ஸோ இந்த டோஜில் ட்ராப் ஆயிருக்கு. ட்ராப் ஆன ஜோனில் திருப்பி நாள் ஃபுல்லாக எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் திருப்பி ஆப்போசிட் சைட் போகாதுன்னு சொன்னேன். ஸோ எக்ஸாக்ட்லி பாருங்கள், இந்த ட்ராப் ஆனதுலேருந்து 2-3 டைமுக்கு மேலே ட்ரை பண்ணிட்டானுங்க. ஸோ 1 அப்புறம் 2 3 4 4 டைம் பக்கம் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு பக்கம் திருப்பி தள்ளி தாங்க விட்டுருந்தாங்க.
ஸோ அங்கேருந்து பெருசாக ஃபால் ஆகுதா இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக திருப்பி அந்த லெவலுக்கு மேலே மட்டும் போகவே போகாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ட்ராப் பண்ணவங்க வந்து அவ்வளோ சூப்பராக ஃபர்தராக வீக்னஸ் வந்து கொண்டு வர வைக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நேற்று மண்டே தான் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு சிபிஆர் ரீடெஸ்டடு, இன்றைக்கும் அதே மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பிளைண்டாக அசியம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி அது ஏன் ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சு, மேலே போயிட்டு இருந்தது ஏன் இந்த மாதிரி ஆச்சு, அந்த இடத்துல வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஜோன் இருந்திருக்கா, ஏதாவது பேட்டர்ன் இருந்திருக்கா, எந்த மாதிரி பையர்ஸ் ட்ரை பண்ணி எப்படி ஃபெயில் ஆகி கீழே வந்திருக்கு, அந்த ஃபாலோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணால் தான் ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் ஓரளவுக்கு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு 100 டைம் வருதுன்னா 100 டைமும் இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு நான் வந்து சத்தியமாக கதை விட மாட்டேன். ஆனால் ஒரு 70-80 வாட்டியாவது நீட்டாக நம்ம வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரெகுலராக ட்ராக் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் சிபிஆர்லேருந்து மேலே போனவன் திருப்பி கீழே வந்து அவனை நம்பி ரீடெஸ்ட் ட்ரேட் எடுக்கலாமா இல்லை வேண்டாமா, ஃபர்தராக கீழே விழப்போதா அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நாங்கள் புதுசாக சில ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரூல் படி இந்த இடத்துல தாங்க ட்ரேட் எடுக்கணும். முன்னாடிலாம் இங்கே டாப்லேயே எடுத்துருவோம் பிபியில். ஸோ ஆனால் இப்போலாம் சில இடத்துல டாப்பில் எடுப்போம், சில இடத்துல டாப்பில் எடுக்காமல் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த ரூல் படி இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது தாங்க எங்களோட என்ட்ரி வந்து ட்ரிகராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி அந்த நெக்லைனும் கோயின்சைடு ஆயிருந்துச்சு. நான் இப்போ நெக்லைன் பிரேக் பண்ணுறதுனால இந்த என்ட்ரி அப்படின்னு சொல்லலை. ஸோ இதுக்கு வேறு ரீசன் இருக்குது, ஆனால் அந்த ரீசன் கூட இந்த நெக்லைனும் பிரேக் ஆகிருக்கு சேம் டைமில். ஸோ அதனால் ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடென்ஸ் வந்து வரும். ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ 160 வந்து பக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக மேலே ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஆனாலும் 3.5 வரை நம்ம வந்து அப்படியே விட்டுருந்தா 160 to 170 பாயிண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்றைக்கும் செமையான மூவ்ங்க, அதே சிபிஆர் பவுன்ஸ் தான். ஆனால் இந்த இடத்துல நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. ரீடெஸ்ட்டுக்கும் வரல. ஸோ ரீடெஸ்ட் ஆகி ஏற்ற போகிறானா இல்லை உடைக்க போகிறானான்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா ஏறினது அப்படியே ஏறிட்டே போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி ஏறிட்டே போகும்போது டைனமிக் ஜோன்ஸ் பிரேக்குக்கு வந்து வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே தாங்க என்ட்ரி எடுக்கணும். இல்லாட்டி சம் கேசஸில் பிடிஹெச் கிராஸ் பண்ணும்போதே எடுக்கலாம். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே எடுக்க முடியாது எங்களோட ரூல் படி. ஸோ இங்கே பிடிஹெச் கிராஸ் ஆனப்பையோ இல்லை பிபி கிராஸ் ஆனப்பையோ எடுத்தால் கூட எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து போயிருக்குன்னு பாருங்கள். ஜாலியாக 100 பாயிண்ட் பக்கம் வந்து நல்லா ஏறி இருக்கு. ஸோ ஒரு 120 பாயிண்ட் பக்கம் வந்து ஏறிடுச்சுங்க. இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட். இன்றைக்கி சினாரியோவில் ஃபியூச்சர்ஸ் வந்து பிபியை பிரேக் பண்ணும்போதே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸ்பாட் பிரேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா நாளும் இல்லை, இன்றைக்கி மட்டும்தான். அதுக்கும் ஒரு சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஸ்பாட்டில் லைட்டாக லேட் ஆச்சு. அங்கே வந்து 120 பக்கம் தான் இருந்துச்சு, இங்கே 197 பக்கம் இருக்குது. ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் வந்து ஏறி இருக்குது. ப்ரீமியம்ஸும் இந்த ஃபியூச்சர் சார்ட்டை பார்த்து தான் ஏறும். ஸோ ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட் சூப்பராக பிடிச்சிருக்கலாம். ஸோ ஆனால் அங்கேருந்து விழுந்துருச்சு. நம்ம வந்து 20 EMAக்கோ 50 EMAக்கோ ட்ரையல் பண்ணியிருந்தா கூட ஒரு 100 பாயிண்ட் பக்கமாவது ஈஸியாக கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான என்ட்ரிஸ்லாம் பார்த்துட்டு என்னோடய என்ட்ரிஸ் எப்போவுமே இவ்வளோ ஸ்மூத்தாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி என்னோட கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 50% ஆஃப் த என்ட்ரிஸ் தாங்க இப்படி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். மீதி ஒரு 40 to 50% என்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த 50% ஆஃப் த என்ட்ரிஸை உருப்படியாக எடுத்தால் கூட நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் டஃப்பாக தாங்க இருக்கும், அடாப்ட் ஆகிக்க வந்து லேட் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் அது டஃப்பாக இருக்கிற அளவுக்கு அதோட ஒர்த்தும் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு வந்து என்னால் அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் பக்கமே கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு. ஸோ ஆனால் ஒரு சில பேர் வந்து 1ஆம் தேதி எனக்கு சேலரி வரும் அப்போ தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு கடைசி அப்புறம் ரிப்ளையே பண்ணாமல் போயிடுறானுங்க. ஸோ அவங்களாம் எதுக்கு வந்து கேட்குறாங்கன்னு ஒன்றும் புரியலை. ஸோ கேட்டுட்டு எதில் பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு ரிப்ளையே பண்ணாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் முன்னாடியிலேருந்தே நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ வேணுக்குன்னு எப்படிலாம் பண்ணுற மாதிரி தெரியுது. என்றைக்காவது கோஇன்சிடென்ட்லாம் நடக்கிறது வந்து வேறு, ஆனால் ரெப்படேட்டிவ் பேட்டர்னாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல, சிரிப்பாக தான் வருது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப நம்புகிறேன், அவங்களாம் கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுவாங்க. முன்னாடியே ஜாயின் பண்ணாமல் போயிட்டோமேனு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும். அதில் மட்டும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க. இதில் 50% ஆஃபர் வேறு கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி ஏன் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாமல் போகிறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், பண்ணாமல் போங்க. ஆனால் இதுக்கு நான் எதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஆதங்கப்படுறேன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த பேட்டர்ன் வந்து நோட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அப்போலாம் அந்த மாதிரி கேட்டுட்டு ஜாயின் பண்ணாமல் போனவங்களாம் அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட்டுன்னுலாம் வீடியோஸ் போடுறப்ப உடனே வந்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணுவானுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்றைக்காவது ப்ராஃபிட்னு போட்டால் மட்டும் அப்படியே வந்து சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ
ஸோ நான் வந்து அப்படியே ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னா இவங்களும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நான் வந்து சின்ன லாஸ்லேயோ இல்லை பிரேக் ஈவன் பக்கம் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உடனே ஜாயின் பண்ணுறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு தான் முன்னாடியிலேருந்தே பல டைம் வந்து அவேர்னஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒருத்தனை நீங்கள் மென்டாராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவனோட பிஎன்எல்லை பார்க்காதீங்க, அட்லீஸ்ட் அவன் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறானான்னு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் இப்போ பிரேக் ஈவன் பக்கம் தான் இருக்கேன், ப்ராஃபிட்டில் இல்லை, அதனால் இப்படிலாம் டைலாக் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிடாதீங்க. நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நான் ஆப்ஷன் செல்லிங்கில் கண்டினியூஸ்லி 2-3 வருஷமாக ப்ராஃபிட்லேயே தான் இருந்தேன், ஒரு மந்த் கூட லாஸே பண்ணாமல். அந்த டைமில் கூட எக்ஸாக்ட்லி இதே அட்வைஸ் தாங்க கொடுத்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஒருத்தனோட பிஎன்எல் பார்த்து ஜாயின் பண்ணாதீங்க, ஆனால் அட்லீஸ்ட் ரெகுலராக ட்ரேட் பண்ணுறானான்னு பாருங்கள். ஸோ அவனுக்கு தான் கண்டிப்பாக நிறைய நாலேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு மென்டரை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன மென்டராக சூஸ் பண்ணுங்கிறது சொல்ல வரல. நான் ஓப்பனாக பேசுகிறதுக்கெலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதே கம்மி தான் எனக்கு தெரியும். பட் நீங்கள் பொதுவாக வேறு ஏதாவது மென்டர் கிட்ட ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இந்த விஷயத்தை மெயினாக நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் இன்னும் ஒரு இன்டெசிசிவ் மூவாக தாங்க இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த 2 ரெட் ஜோனுக்குள்ளேயும் கொஞ்ச நாள் டைம் பாஸ் பண்ணுவாங்கன்னு. ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் பக்கம் டைம் பாஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ உடைக்கிற மாதிரி உடச்சி திருப்பியும் இப்போ உள்ளே இழுத்துருக்காங்க. ஸோ திருப்பியும் அப்சைட் ஒன்ஸ் வந்து உடைக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இங்கே 50 EMAலேருந்தே இழுத்து விட்ருக்கான். இந்த ஜோன்ஸை வந்து ஹைட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 20ல் வந்து 3 நாள் அப்படியே தேய்ச்சிட்டே இருந்திருக்கானுங்க உடைக்க விட்டுறக்கூடாதுன்னு. ஸோ இந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு முட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து 50 EMA பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணி, ஆனால் டே க்ளோசிங் வந்து பாருங்கள் அந்த 50 EMA கீழே வச்சுட்டான். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஒரு வீக்கான சிக்னல் தான். ஸோ ஏன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகி எவ்வளோ தூரம் போச்சுன்னு பாருங்கள், 160 பாயிண்ட் பக்கம் போனதை அப்படியே ஃபுல்லாக இறக்கி அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ நாளைக்கு இந்த ஜோனில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இங்கேருந்து கண்டிப்பாக வீக்னஸ் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். 24,500 to 600 பக்கம் அந்த 2050 EMAs வந்து இருக்குது. அங்கேருந்து கண்டிப்பாக பேர்ஸ் வந்து ட்ரை பண்ணாமல் விடவே மாட்டாங்கன்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஒரு வீடியோவில். ஸோ அங்கேருந்து 800 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஃபால் ஆயிடுச்சு, 790 பக்கம் ஃபால் ஆகிட்டு திருப்பி லைட்டாக ரெக்கவர் ஆகிருக்கு பாதி. ஸோ திருப்பி ஒன்ஸ் இதை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறாங்களா இல்லை முடியாமல் இங்கேருந்து கீழே இழுக்க போகிறாங்களா அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீக்லி க்ளோசிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாளைக்கு தான் வீக்லி க்ளோசிங்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃப்ரைடே வந்து லீவு. மந்த்லியில் தாங்க இன்னும் கேவலமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து வீக்லி க்ளோசிங்கும் இருக்குது, மந்த்லி க்ளோசிங்கும் இருக்குது. இந்த மாதிரி 2 நாளும் சேம் டைமில் வர்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதில் வந்து பாருங்கள், இதுக்கு முன்னாடி தான் 20 EMAல 2-3 மாதம் அப்படியே தேய்ச்சி பயங்கரமாக கடைசி ஏற்றுனாங்க. திருப்பி ஆல் டைம் ஹைலேருந்து வரும்போது இந்த வார் சுச்சுவேஷனில் தான் அந்த 20 EMA ஃபஸ்ட் டைம் வந்து பிரேக் பண்ணுறாங்க. கோவிடில் பிரேக் பண்ணது தான் 20 EMAவை. ஸோ அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கழிச்சு இப்போ தாங்க பிரேக் பண்ணுது. இப்போ பிரேக் பண்ணதுக்கப்புறம் உடனே அடுத்த கேண்டில் வந்து திருப்பி மேலே இழுக்க பார்த்துருக்காங்க. ஆனால் மந்த்லி க்ளோஸ் அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக வந்துடக்கூடாதுன்னு பேர்ஸ் வந்து கடைசி 2 நாளாக கொஞ்சம் வேலை பார்த்துருக்கானுங்க. ஸோ இங்கே தெரியுதுங்களா, இது மேலே வர போனது மந்த்லி க்ளோஸ் ஸ்ட்ராங்காக வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் கீழே எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நாளைக்கு மந்த்லி க்ளோஸும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது எப்படி க்ளோசிங் வச்சாலும் பெருசாக எதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில. அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சா வேணால் அப்சைட் வந்து சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரேஞ்சிலேயே நாளைக்கு வந்து க்ளோசிங் வச்சனா கண்டிப்பாக இன்டெசிசிவ் மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இதை பிரேக் பண்ணி மேலே திருப்பி ஆல் டைம் ஹைக்கு போதா, இல்லை இதுக்கும் கீழே வந்து 50 EMAவையும் உடச்சி கோவிடில் போன மாதிரி 100 EMA வர போதா, 18,000 பக்கம் இருக்குது. ஸோ உங்களோட வியூ என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எல்லாருக்கும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.